வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் 13, 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். பணம் இல்லாத குற்றவாளி, கல்விக் கடன் குறைப்பு, வளைகுடா நெருக்கடி. இனி விரிவான செய்திகள். பணம் இல்லாத குற்றவாளி. நோர்வேயில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டை அரசு முதலில் வழங்குகிறது. ஆனால் குற்றவாளிகளிடமிருந்து அதனை திரும்பப் பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் குரோனர் இன்னும் நிலுவையில் உள்ளது. கல்விக் கடன் குறைப்பு. நோர்வே தலைநகரில் இருந்து தொலைதூர மாவட்டங்களில் பணியாற்றுவோருக்கு கல்விக் கடன் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 25,000 முதல் 60,000 குரோனர் வரை குறைக்கப்படும் இந்த வாய்ப்பில் 39 அகவைக்குட்பட்ட இளையோர்களே அதிகம் பயன்பெறுகின்றனர். வளைகுடா நெருக்கடி. ஹோர்முஸ் நீரிணை பதட்டம் எண்ணெய் விலையையும் பணவீக்கத்தையும் உயர்த்தலாம் என நோர்வேயின் நிதியமைச்சர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் எச்சரிக்கிறார். இது நீண்டால் உலகளவில் உணவுக் குறைபாடும் உருவாகலாம். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.